श्रीशैले दयाभाद्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत् समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம் திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினிய வன்பொருணல் என்றும் அருவரைகளந்த அதிசெய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவுருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த சில தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி பாசுரங்களின் விளக்கத்தினை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்று அதன் தொடர்ச்சியாக முதலாம் பத்து, முதலாம் பதிகம், 10ஆம் பாசுரம். பரந்த தன்பறவையுள் நீர் தொறும் பரந்துளன் பரந்த அண்டமிதனில் விசம்பொழி வர கரந்த சிலடுந்தொறும் இடதிகள் பொருள் தொறும் சுரந்து எங்கும் பரந்துளன் இவையுண்ட சுரனே. பரந்த தன் பறவையுள் நீர்தொறும் பரந்துளன். பரந்த அண்டம் இது என நிலம் விசும்பு ஒழிவு அற கரந்த சில் இடந்தொறும் இடந்திகள் பொருள்தொறும் கரந்து எங்கும் பரந்துளன் இவை உண்ட கரணே என்று இதை நாம் பதம் பிரித்து அறிந்து கொள்கின்றோம். இப்பாசுரத்தின் மூலம் ஆழ்வார் நமக்கு என்ன கூறுகின்றார், என்ன அருளிச் செய்துள்ளார் என்பதை இப்பொழுது விளக்கமாக நாம் காண்போம். உலகங்கள் அனைத்தையுமே ஊழிப் பெருவெள்ள காலத்திலே உண்டு காத்த எம்பெருமான் பரந்து காணப்படும் கடலின் ஒவ்வொரு நீர் அணுக்குள்ளும் அவை ஒவ்வொன்றும் பரந்து நிற்கும் அண்டம் என்று கூறும்படியாக உள்ளான் என்கின்றார். இதுபோன்றே பூமி மற்றும் ஆகாயம் ஆகிய எங்கும் உள்ளான். சூட்சுமமான உடல்களிலே வசிக்கின்ற உயிர்களின் கண்களுக்கு புலப்படாமல் பறந்து நிற்கிறான். இவ்விதம் எங்கும் பரவி நின்றால் அசித்வஸ்துக்களுடன் சேர்ந்த சேதனர்களுக்கு குறை ஏற்படுவது போன்று இவனுக்கு இந்த உலகின் தொடர்பு காரணமாக குறைவு ஏற்படுமோ என்ற சந்தேகம் பலருக்கு எழலாம். அவ்விதம் குறையேதும் உண்டாகாது. எந்த குறைவும் இல்லாமல் எங்கும் பறந்து நிற்பான் என்று அருளிச் செய்கிறார். பறந்து குளிர்ந்து காணப்படும் கடல் நீரில் உள்ள ஒவ்வொரு நீர் அணுக்குள்ளும் நிறைந்து நிற்பான் எம்பெருமான். ஆனால் நீரின் பரந்த அளவே கடல் என்பதாகும் என்பதனாலே இங்கு நீர் என்று கூறியது நீரில் உள்ள அணுக்களே ஆகும். நீரின் சிறிய அணுக்களில் உள்ளான் என்றால் அத்தகைய சிறிய இடத்திலே இருப்பவனானால் சிறியவனாக உள்ளானோ என்றால் அதற்கும் விடை அருளிச் செய்கின்றார் ஆழ்வார். பரந்த அண்டமிதன, அந்த ஒவ்வொரு நீர் அணுவும் பரந்து நிற்கும் அண்டம் என்பது போன்று அதற்குள் நிற்பான் எம்பெருமான். ஓர் அண்டத்தை உருவாக்கி
அதற்குள் ஒருவனை தனியே வைத்தது போன்று இருப்பான். இவ்விதம் தண்ணீரில் உள்ள அணுக்களில் மட்டுமே நிறைந்து நிற்பானோ என்றால் இதற்கும் விடை தருகின்றார். நில விசும்பு ஒழிவு அற, பூமி மற்றும் ஆகாயத்திலும் அப்படியே நிற்கிறான். ஆக பஞ்சபூதங்களால் ஆகிய அண்டத்தை கூறினார். அடுத்து அந்த பூதங்களின் செயல்பாடுகளால் உண்டான பொருள்களில் எம்பெருமான் நிறைந்து நிற்பதை ஆழ்வார் அருளிச் செய்கின்றார். கரந்த சில் இடந்தோறும் கண்ணின் இமையோடு இமை மூடிக்கொள்ளுகின்ற போது காற்று எழும் அல்லவோ? அந்த காற்றின் வேகத்திலே பறக்கக்கூடிய அளவு கொண்ட நுண்ணிய தூசி எனப்படும்படியாக இருக்கும் சரீரங்களிலும் எம்பெருமான் நிறைந்து நிற்கிறான் என்கின்றார். இடந்திகள் பொருள்தொறும் அந்தந்த சரீரங்களில் ஞானம் மற்றும் ஆனந்தத்துடன் ஒளிர்கின்ற ஆன்மாக்கள் ஒவ்வொன்றிலும் வியாபித்து நிற்கிறான் எம்பெருமான். கரந்துட தான் நிறைந்துள்ள பொருள்களுக்கு தான் அங்கு உள்ளது தெரியாதபடி மறைந்து நின்று எங்கும் பரந்துளன் எம்பெருமான் எங்கும் நிறைந்து நிற்பான். இங்குதான் இருப்பான், இங்கவன் இல்லாமல் இருப்பான் என்பதல்லாமல் ஒவ்வொரு அணுக்களிலும் பஞ்சபூதங்களிலும் எல்லாவற்றிலுமே எம்பெருமான் நிறைந்து நிற்பான் என்பதாக ஆழ்வார் இப்பாசுரத்தின் மூலம் நமக்கு அருளிச் செய்துள்ளார். இத்தோடு இன்றைய காணொலியை நிறைவு செய்கின்றோம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.